அச்சுவேலியில் இருந்து பருத்துறை கடற்கரை நோக்கி செல்கின்ற அதியுயர் பாதுகாப்பு வலயத்தில் இருந்த வீதி இன்று காலை 6 மணியளவில் திறக்கப்பட்டுள்ளது. பலாலி அதியுயர் பாதுகாப்பு வலயத்தினுள் அமைந்துள்ள ராணுவ குடியிருப்பினூடாக செல்லும் இந்த வீதியில் பயணிக்கும் அனைவரும் அறிவுறுத்தல்களை பின்பற்றுதல் வேண்டும் என கோரப்பட்டுள்ளது. குறித்த வீதி காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை மாத்திரம் போக்குவரத்துக்காக திறக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வீதியில் பயணிப்பதற்கு பல்வேறு நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளது. அதன்படி வீதியில் பயணிக்கும் வாகனங்கள் இடைநடுவில் நிறுத்துதல், திரும்புதலுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. வீதியின் இரு பக்கத்தையும் புகைப்படம் எடுத்தல் அல்லது காணொலி எடுத்தல் தடை செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் வீதியில் நடைபயணம் செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது. பயணிகள் போக்குவரத்து பேருந்துகள் தவிர பாரவூர்திகள் பயணிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆக கூடியது 40 கிலோமீட்டர் வேகத்தில் மட்டுமே வாகனங்களை செலுத்த முடியும். வாகனத்தை செலுத்தும் சாரதிகள் மற்றும் அனைவரும் தங்களை அடையாளப்படுத்தும் ஆவணங்களை பயணத்தின் போது வைத்திருக்க வேண்டும். இந்த நிபந்தனைகளை பின்பற்றாவிடின் சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொளி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொளி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.